இந்த சேனலில் பதிவேற்றப்படும் கதை அனைத்தும் கற்பனை கதையே. யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தோடு இதில் பயன்படுத்தும் பெயர், கதாபாத்திரங்கள் யாரையும் குறிப்பிடுவது அல்ல. இந்த காட்டுக்குள் ஒவ்வொரு விழுந்த மரத்துக்கும் ஒரு மனிதனின் வாழ்க்கை கட்டணம் கட்டப்பட்டது. இவன் ஒரு குற்றவாளியா? இல்லை. குடும்பத்துக்காக உழைத்த ஒரு சாதாரண மனிதனா? ஒரு கை அறிவாலை பிடித்திருக்கிறது, மற்றொரு கை மனசாட்சியை பிடித்திருக்கிறது. உழைப்புக்கும் பேராசைக்கும் நடுவில் சிக்கிக்கொண்ட ஒரு மரம் வெட்டுபவனின் கதைதான் இது. இந்த கதை மரம் வெட்டப்படுவது பற்றி இல்லை, மனிதனுக்குள் என்ன உடைகிறது அதை பற்றி. வெல்கம் டு ஸ்டோரி டைம். மலைகள் சூழ்ந்த அந்த சிறிய கிராமம், வரைபடங்களில் கூட பெயரில்லாத ஒரு இடம். ஆனால் அந்த மண்ணில் வாழ்ந்த மனிதர்களின் வாழ்க்கை பெரிய நகரங்களின் கோபுரங்களை விட உயரமாக இருந்தது. அந்த கிராமத்தின் எல்லையில் அடர்ந்த காடு ஒன்று இருந்தது. அந்த காடு அங்குள்ள மக்களுக்கு உயிர், அதே நேரத்தில் பயம். அந்த காட்டில்தான் ராமையா வாழ்ந்தான். ராமையாவுக்கு வயது 45. கைகள் கடினமாக, முகத்தில் காலம் வரைந்த கோடுகள், கண்களில் மட்டும் ஒரு அமைதி. அவன் ஒரு மரம் வெட்டுபவன். அந்த வார்த்தை அவனுக்கு பெருமையா அல்லது சுமையா அவனுக்கே தெரியாது. அவன் தந்தையும் அவன் தாத்தாவும் அவன் குடும்பத்தின் 3 தலைமுறையும் இந்த காட்டோடு வாழ்ந்தவர்கள். ஆனால் ஒரு வித்தியாசம் இருந்தது. அவர்கள் காட்டை வாழவிட்டவர்கள். ராமையா மட்டும் காட்டை வெட்டி கொண்டிருந்தவன். ஒவ்வொரு நாள் காலையும் விடியற்காலைக்கு முன்பே ராமையா எழுந்து விடுவான். மனைவி மீனாட்சி அவனுக்காக ஒரு கப் காஃபி, ஒரு பழைய அலுமினிய டப்பாவில் சோறும் குழம்பும் வைத்து கொடுப்பாள். மரத்த வெற்ற கை மனச வெட்டிடக்கூடாது என்று அவள் அடிக்கடி சொல்லுவாள். அவன் சிரிப்பான், பதில் சொல்ல மாட்டான். ஏனென்றால் வாழ்க்கை அவனிடம் பதில் எதிர்பார்க்கவில்லை, வேலைதான் கேட்டது. காட்டுக்குள் நுழையும் ஒவ்வொரு நாளும் ராமையா ஒரு விஷயத்தை உணருவான். மரங்கள் பேசவில்லை, ஆனால் அவற்றின் அமைதி மனசை கிழிக்கும். ஒரு மரத்தை வெட்டும்போது அவன் கை நடுங்கும், ஆனால் அந்த நடுக்கத்தை அவன் பெயரிடுவான். அவன் மனசாட்சி சொல்வதை அவன் கேட்க மாட்டான். ஏனென்றால் வீட்டில் அவனை காத்திருந்தது பசி. ராமையாவுக்கு ஒரே மகன், சூர்யா. கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தான். நகரம் போக ஆசை, வேறொரு வாழ்க்கை கனவு. ஒரு நாள் சூர்யா கேட்டான், அப்பா, நாம ஏன் மரத்த வெட்டணும்? வேற வேலை இல்லையா? அந்த கேள்வி ஒரு மரம் விழுந்த சத்தத்தை விட உருக்கமாக இருந்தது. ராமையா பதில் சொல்லவில்லை. அவன் நினைத்தான், நீ கேட்கிற கேள்விக்கான பதில் நீ இன்னும் அனுபவிக்காத வாழ்க்கை. ஒரு நாள் காட்டுக்குள் பெரிய கார்கள் வந்தன. நகரத்திலிருந்து வந்தவர்கள். சூட், ஷூ, மென்மையான கைகள். அவர்கள் பேசினார்கள். இந்த காடு முழுக்க எங்களுக்கு ஒப்பந்தம் இருக்கு. நீங்க வேலை பண்ணினா நல்ல சம்பளம். அந்த வார்த்தை ராமையாவின் காதில் இசையாக கேட்டது. நல்ல சம்பளம் ஈக்குவல் டு மகனின் எதிர்காலம். அன்று முதல் மரம் வெட்டுதல் ஒரு தொழில் அல்ல, ஒரு ஒப்பந்தம். மரங்கள் வேகமாக விழுந்தன. காடு மெலிந்தது. மழை குறைந்தது. ஆறு வறண்டது. ஒரு நாள் பெரிய மழை. அடுத்த நாள் பெரிய நிலச்சரிவு. ராமையாவின் குடிசை அதிலே சிக்கியது. அவன் தப்பினான். ஆனால் அவன் மனசாட்சி அன்றுதான் முழுமையாக விழித்தது. நான் வெட்டியது மரம் மட்டுமில்லை, எதிர்காலம். அந்த இரவு அவன் தூங்கவில்லை. அவன் நினைத்தான், உழைப்பு தவறா? பேராசை தவறா? பொறுப்பு யாருக்கு? தனக்கு. அடுத்த நாள் அவன் அறிவாளை காட்டில் விட்டுவிட்டு வீட்டுக்கு திரும்பினான். புதிய பாதை. ராமையா மரம் வெட்டுபவனாக இல்லை, அவன் மரம் வளர்ப்பவனாக மாறினான். கிராம மக்களோடு சேர்ந்து மரம் நடவு, நீர் சாசனம், சுயதொழில். நகரத்தார் சிரித்தார்கள். ஆனால் காலம் ராமையாவை சிரிக்க வைத்தது. முடிவு. வாழ்க்கை பாடம். பல ஆண்டுகள் கழித்து அந்த காடு மீண்டும் வளர்ந்தது. ராமையா ஒரு மரத்தின் கீழ் உட்கார்ந்திருந்தான். மகன் சூர்யா அவன் அருகிலிருந்தான். அப்பா, நீ மரம் வெட்டுபவனா இல்லை மரம் காப்பாத்தினவனா? ராமையா சிரித்தான். மகனே, வாழ்க்கை நம்மை என்னவா தொடங்க வைக்குது முக்கியமில்ல, எப்படி முடிக்கிறோம் தான் முக்கியம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். கமெண்டில் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளியுங்கள்.